திரௌபதி கற்பின் மீது பீமனுக்கு சந்தேகம் வந்தது. ஏன் தெரியுமா? அன்று திரௌபதி பீமனிடம் சேர்ந்து வாழும் துவக்க நாள். பீமனுக்கு சந்தேகம் வந்தது, எப்படி எங்கள் ஐவரையும் திருமணம் செய்து குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று. கிருஷ்ணர் பீமனின் சந்தேகத்தை புரிந்து கொண்டார். தனிமையில் பீமன் கிருஷ்ணரை சந்தித்து, கிருஷ்ணா, இது நியாயமாக இருக்கிறதா? இவ்வளவு நாள் எங்களுக்கு அன்னியாக இருந்தவள், எங்களுக்கு தாய் ஸ்தானத்தில் இருந்தவள், இன்று முதல் எனக்கு மனைவி என்றால் என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவ்வப்போது திரௌபதியும் நள்ளிரவில் வெளியே சென்று விட்டு அதிகாலை சூரிய உதயத்தில் தான் திரும்பி வருகிறாள் என்றார் பீமன். அதற்கு கிருஷ்ணர் பீமனிடம், பீமா, திரௌபதி வெளியே செல்லும் போது நீயும் சென்று பார் என்றார் கிருஷ்ணர். அன்று இரவு திரௌபதி வெளியே செல்ல கிருஷ்ணரும் பீமனும் அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றனர். திரௌபதி ஒரு தீயை மூட்டி அத்தீயில் விழுகிறாள். பீமன் கண்களுக்கு திரௌபதி அகிலாண்டேஸ்வரியாக காட்சியளிக்கிறார். நிகழ்ந்து போன பீமனுக்கு கிருஷ்ணர் புரிய வைத்தார். பீமா, நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்கள் என்றால் உங்களை ஆளும் மகாசக்தி திரௌபதி. இவளை விட பத்தினியோ இவ்வுலகில் இல்லை.